வெல்கம் டு ஐகேஐஎஸ் அகாடமி. டிசம்பரில் வர எஸ்ஏ எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸில் அப்பாயின்மெண்ட்ஸ் டாப்பிக்கில் கொஷின்ஸ் பார்ப்போம். ஒரு சின்ன ரிவிஷன். அஜய்குமார் பல்லா எந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் மணிப்பூர். அஜய்குமார் பல்லா நாகாலாந்துக்கும் கூடுதலாக ஆளுநராக பொறுப்பு வகிக்கிறாங்க. அடுத்து, இஸ்ரோவின் தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழர் யார்? ஆன்சர் நாராயணன். இவங்களுக்கு முன்பு சோம்நாத் அப்படிங்கிறவங்க தலைவராக இருந்திருப்பாங்க. அவங்க பதவி நிறைவடைந்ததால நாராயணன் அப்படிங்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை தலைவராக நியமிச்சிருக்காங்க. அடுத்து, இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஞானேஷ்குமார். ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவங்க 26th இந்தியன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இவங்களோட அடிஷ்னலாக எலெக்ஷன் கமிஷனர்ஸாக விவேக் ஜோஷி, சுக்பீர் சிங் சான்கோ அப்படிங்கிறவங்களையும் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து, லோகாயுக்தாவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர். ஆன்சர் பி ராஜமாணிக்கம். லோகாயுக்தா அப்படிங்கிறது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுங்க கரப்ஷன் பண்ணுறாங்கன்னா அதை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்கு ஒரு தலைவரும் 2 ஜுடிஷியரி பர்சன்ஸும் 2 நான் ஜுடிஷியரி பர்சனையும் அப்பாயின் பண்ணுவாங்க. இந்த அமைப்பு தலைவராக இருக்கக்கூடியவங்களுக்கு பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அல்லது 70 வயது. இது ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க. அடுத்து, FBI இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் காஷ் பட்டேல். FBI அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட புலனாய்வு துறை. இப்போ ஒரு பெரிய ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான போஸ்டிங்கில் அப்பாயின் பண்ணப்பட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் காஷ் பட்டேல். அடுத்து, பிரதமர் நரேந்திர மோடியின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ஆன்சர் சக்திகாந்த் தாஸ். சக்திகாந்த் தாஸ் RBIயோட எக்ஸ் கவர்னராக இருந்தாங்க. அடுத்து, செபியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா துகில்காந்த பாண்டே. செபி அப்படிங்கிற அமைப்பு 12 ஏப்ரல் 1988 மும்பையில் உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து, மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்தா நாகேஸ்வரராவின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டு நியமிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2 வருஷம், 2 ஆண்டுகள். இந்தியாவின் முதல் பெண் மத்திய சட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா அஞ்சுரதி ராணா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நமக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னு தெரியும், ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு தெரியும். டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரி சட்ட செயலாளர் செக்ரட்டரியேட்டாக இருக்கிறாங்க யாருன்னா அஞ்சுரதி ராணா. அடுத்து, தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அலோக் ஜோஷி. சர்வதேச நிதியத்தின் IMF இயக்குநர்கள் வாரியத்தில் இந்தியாவோட பிரதிநிதியா யார் இருக்காங்க அப்படி எப்ப நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா பரமேஸ்வரன் ஐயர். தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர். தேசிய சட்ட உதவிகள் ஆணையம் நல்சான்னு சொல்லுவோம். அந்த நல்சா அமைப்புல இப்ப யார் செயல் தலைவராக இருக்காங்க அப்படின்னா சூரியகாந்த். UPSC புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அஜய் குமார். UPSCயோட இப்ப இருக்கக்கூடிய தலைவர் யாருன்னா அஜய் குமார். 23வது சட்ட ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் தினேஷ் மகேஸ்வரி. அடுத்து, 16வது நிதி ஆணைய தலைவர் யார்? அரவிந்த் பனகாரியா. ஃபினான்ஸ் கமிஷன் வந்துட்டு முக்கியமான கொஸ்டின் தான். ப்ரீவியஸாக நடந்த டெக்னிக்கல் பேப்பரில் கூட மேட்ச்சில் கொடுத்து கேட்டிருந்தாங்க. இப்போ இருக்க அப்பாயின்மெண்ட்டுக்கு 16th ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. ஆர்டிகல் 280 படி தான் நமக்கு ஃபினான்ஸ் கமிஷன் அமைச்சிருக்காங்க. அடுத்து, தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா BPR இளம்பருதி மற்றும் M நடேசன். அடுத்து, இந்திய கடற்படையின் முதல் பெண் போர் விமானி யார் அப்படின்னா ஆஸ்தா புனியா. நமக்கு இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய கடற்படையில முதல் பெண் போர் விமானியா இருக்கக்கூடியவங்க ஆஸ்தா புனியா. ஆஸ்தா புனியாங்கிறவங்களுக்கு தங்க சிறகு விருது அப்படிங்கிறதையும் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவங்க யாருன்னா சோனாலி மிஸ்ரா. கனடாவுக்கான இந்தியாவின் புதிய தூதர் யார் அப்படின்னா தினேஷ்கர் பட்நாயக். இப்போ நமக்கு ஒவ்வொரு ஃபாரின் கண்ட்ரிஸ்லையும் அம்பாசிடர்ஸ் அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. அப்படி கனடாவுக்கான இந்தியாவோட அம்பாசிடர் யார் அப்படின்னா தினேஷ்கர் பட்நாயக். இவங்க இதுக்கு முன்னாடி ஸ்பெயினுக்கு இந்தியன் அம்பாசிடராக
இருந்தாங்க. இந்தியாவுக்கான புதிய கன்னட தூதர், அங்கே கனடாவில் இந்தியாவுக்கான அம்பாசிடராக யார் இருக்காங்கன்னா கிறிஸ்டோபர் கூட்டர். கிறிஸ்டோபர் கூட்டர். அடுத்து சர்வதேச நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கு முன்னாடி ஒரு பிரதிநிதி மெம்பராக தான் பார்த்தோம் பரமேஸ்வரன் ஐயரை. இப்போ யார் ஐஎம்எஃப்ல டைரக்டர்ஸாக 25 பேர் இருப்பாங்க. குரூப் ஆஃப் 25 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னா உர்ஜித் பட்டேல். கரண்ட் அஃபேர்ஸு இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கன்சிஸ்டன்சியாக எப்பயும் நீங்கள் படிக்கும்போது தான் ஹார்ட் ஒர்க் கன்சிஸ்டன்சி சேர்த்து நீங்கள் நாளடைவில் ஸ்மார்ட் ஒர்க்கையும் கற்றுக்க முடியும். நல்லா படிங்க. எக்ஸாம் ரொம்ப சீக்கிரமே வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.